வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் முழுவதும் பறிப்பு. ஜனாதிபதி முர்மு அவர்கள் நேரடியான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் திமுக 5 ஆண்டுகளை கடத்திவிட்டது. மேலும் தேர்தல் ஆணையம் வேட்புமனு தாக்கல் முடிவுகளும் வெளியாகிவிட்டது. வேட்புமனு யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யாருக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில்தான் இருக்கும். அனைத்து உத்தரவுகளையும் ஜனாதிபதி தான் பிறப்பிப்பார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் கைவசம் இருந்த அரசு வாகனங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் தற்பொழுது திரும்ப பெறப்பட்டுள்ளனர். அரசுக்கு சொந்தமான அலுவலகங்கள், குறிப்பாக குறிஞ்சி இல்லம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வசித்து வந்த குறிஞ்சி இல்லமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலினுக்கு பாதுகாப்பாக 14 வாகனங்கள் தற்பொழுது மீண்டும் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து அதிகாரங்களும் பதவிகளும் தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. மே 6ஆம் தேதி தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமாக யார் வெற்றியடைந்தார் என்பதும் வெளியாகும். ஜனாதிபதி முர்மு அவர்கள் ஸ்டாலின் அவர்களது அதிகாரத்தை முன்கூட்டியே பறித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனாதிபதியின் மீது வழக்குகளை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரை ஜனாதிபதியின் பெயரை மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்த ஜனாதிபதி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த திமுகவின் அரசின் மீது கடுமையான கோபத்தில் ஜனாதிபதி முர்மு அவர்களும் இருக்கிறார். திமுகவின் ஆட்சியில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தையும் ஆளுநர் அனுமதி வழங்குவதும் வழங்காமல் திருப்பி அனுப்புவதும் அவரது முடிவு. காலதாமதம் ஆனதன் காரணமாக நீதிமன்றத்தை நாடினார் ஸ்டாலின் அவர்கள். ஆளுநர் மீது வழக்கை தொடர்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜனாதிபதி முர்மு அவர்களது பெயரையும் இதில் சேர்த்து வழக்கை தொடர்ந்தால் அந்த பிரச்சனை இப்பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக முடிவிற்கு வந்துள்ளது. வழக்கில் ஜனாதிபதிக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கினாலும் கூட ஸ்டாலின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார். இதனால்தான் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார். அதே சமயம் ஸ்டாலின் அவர்களது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அரசு வாகனத்தை ஸ்டாலின் பயன்படுத்தக்கூடாது என்று அதிகாரங்கள் அனைத்தையும் ஜனாதிபதி பறித்துள்ளார்.